2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் விருச்சிக ராசியிற்கான பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க அடையணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால அடைய முடியும். உங்களோட எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அப்ப இதுவரைக்கும் இந்த அஷ்டம குருவால 5 மாச காலங்களா அனுபவிச்ச கஷ்டம், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்ப 2ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறாரு, சனி பகவானும் பார்க்கிறதுனால பொருளாதாரத்துல நிச்சயமாக ஒரு மேன்மை உண்டாகுங்க. நீங்க வருமானமே இல்ல, நான் ரொம்ப கவலைக்கிடமான கஷ்டக்கிடமான நிலையில குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்துல ஒரு மேன்மையான பலன்கள் உண்டாயிரும். இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு நன்மையும் உண்டு, சில தீமையும் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலமாக 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் விருச்சிக ராசியிற்கான பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கும், விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். 2026ஆம் ஆண்டு கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினருக்கு ஆண்டோட துவக்கத்துல குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருப்பாரு. அதாவது 2/6/2026 வரைக்கும் அவரு அஷ்டமஸ்தானத்துல இருப்பாரு. அதே மாதிரி 2/6/2026க்கு அப்புறம் அவரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துருவாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 5/12/2026 வரைக்கும் கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருப்பாரு. ராகு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருப்பாரு. 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் இருப்பாரு. இந்த 2026ல குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்கு. குரு பயிற்சி ஆண்டோட மத்தியம பகுதியில இருக்கு, ராகு கேது பயிற்சி ஆண்டோட முடிவுல இருக்கிறதுனால ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சி 2 விதமான பலன்களை வழங்கும். அதாவது குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின் அப்படின்னு நம்ம 2 விதமான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு நன்மையும் உண்டு, சில தீமையும் உண்டு. அப்ப நன்மை தர விஷயங்கள்ல நம்ம நம்மளோட ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிட்டு, தீமை தர விஷயங்களை ஆர்வத்தை குறைச்சி செயல்படும் போதே அவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்க. இப்ப 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை ஆண்டோட 5 மாதங்கள், அதாவது மே மாசம் வரைக்கும் எந்த கிரகமும் பார்க்கலங்க. அதுக்கப்புறம் 2026க்கு அப்புறம் 2026 ஜூன் மாசத்துல இருந்து குரு பகவான் உங்களோட ராசியை பார்ப்பாரு. அப்ப குரு பகவான் ராசியை பார்க்கும் போது ஒரு 5 மாச காலங்கள் உங்களுக்கு சுமாராக இருந்தால் கூட, அஷ்டம குருவால் ஏதாவது மனக்கசப்புகள், சங்கடங்கள் இருந்தால் கூட, பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்த பிறகு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க அடையணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால அடைய முடியும். உங்களோட எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசியை பார்ப்பார். அதனால நீங்க புனிதத்தன்மை அடைஞ்சிருவீங்க. அதுவும் உச்சமாயி பார்க்க போறாரு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாயி உங்களோட ராசியை பார்க்க போறாரு. அப்ப இதுவரைக்கும் இந்த அஷ்டம குருவால 5 மாச காலங்களா அனுபவிச்ச கஷ்டம், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இப்ப
ராசியை வந்து குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்ச பிறவே உங்களோட செயல்பாடுகள்ல வந்து மாற்றம் தெரியும். நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வழி நடத்தணும், எப்படி நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படணும், ஆளுமை தன்மையை நம்ம வந்து எப்படி அதிகரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்துங்க 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு. 2ஆம் இடத்தை வந்து சனி பகவானும் வந்து பார்ப்பாரு. அப்ப 2ஆம் இடத்தை வந்து குரு பகவானும் பார்க்கிறாரு, சனி பகவானும் பார்க்கிறதுனால பொருளாதாரத்துல நிச்சயமாக ஒரு மேன்மை உண்டாகுங்க. நீங்க வருமானமே இல்ல, நான் ரொம்ப வந்து கவலைக்கிடமான கஷ்டக்கிடமான நிலையில குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்துல ஒரு மேன்மையான பலன்கள் உண்டாயிரும். கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சூப்பரான நிலைமை வந்து வந்துடும். கொடுக்கல் வாங்கல்ல நிலவிய தடை தாமதங்கள் வந்து அகன்றும். அது மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை வந்து குருவும் பார்க்கிறாரு, சனி பகவானும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு திருமணத்துக்கு வரன்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். 2026ஆம் ஆண்டு திருமண தடை விருச்சிக ராசிக்கு அகலுமா, திருமணம் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் ராகு கேது மையப்புள்ளியில வந்து மாட்டிருச்சு. ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள மையப்புள்ளியில ராசியும் 7ஆம் இடமும் இப்ப இருக்கு விருச்சிக ராசிக்கு. அப்ப இப்ப ராகு கேது மையப்புள்ளியில 4ஆம் இடத்துல ராகு 10ஆம் இடத்துல கேது இருந்து லக்னத்தையும் 7ஆம் இடத்தையும் வந்து கட்டுப்படுத்துறதுனால குரு பார்வை கிடைச்ச பிறகு ஜாதகருக்கு லக்னம் வந்து பாதிப்பு வந்து அகன்றுடும். ஆனா 7ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வையும் வந்து இருக்குது. அப்ப திருமணத்துல வந்து ஏதாவது வரன்களால் வந்து மனக்குழப்பம், இல்ல திருமணம் வந்து நிச்சயித்து நின்று போறது, இல்ல ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல ஏதாவது குழப்பங்கள் வர்றது. ஏன்னா 8ல வர குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, அதனால நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல ஏதாவது குழப்பம் வர்றதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 4-5 மாசம் உங்களை வந்து கொஞ்சம் அலக்களிக்கும். வரன் இந்த வரனை வந்து தேர்வு பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ற மனக்குழப்பம் வந்து அதிகமா இருக்கும். உங்க சுய ஜாதக ரீதியான லக்னமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக திருமணம் வந்து நடக்கும். எங்க சுய ஜாதகத்துல லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ ராகு கேதுக்கள் இருந்தால், சனி இருந்தால் கொஞ்சம் திருமணத்துல ஏதாவது மன கஷ்டம் வரும். இல்ல ஒரு 2-3 வரன் நம்ம பார்த்து அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அடுத்து முடியக்கூடிய வரன் வந்து உங்களுக்கு சாதமாக அமையலாம். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆனா ராகுக்கேது மையப்புள்ளியில லக்னமும் 7ஆம் இடமும் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரிங்க. இப்ப 9ஆம் இடத்துக்கு குரு வந்தோடனே 3ஆம் இடத்தை வந்து பாப்பாருங்க. 3ஆம் இடத்தை பாக்குறதுனால, அதாவது 3ஆம் அதிபதி இப்ப கோச்சாரத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3-4ஆம் அதிபதி சனி பகவான் வந்து இப்ப 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. இப்ப 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குற இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு முயற்சிகள்ல வந்து ஒரு உந்துதல் வந்து திட்டமிடுதல் வந்து அதிகமாகும். உங்க உடன்பிறந்த சகோதரர்களால ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அது எல்லாமே வந்து மாறிடும். அது மாதிரி கண்ணு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிலருக்கு வந்து சர்ஜரி பண்ணி அது வந்து சரியாகிற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொடுத்துரும். காணாமல் போன பொருள்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது பொருள்கள் வந்து காணாமல் போனால் அந்த காணாமல் போன பொருள்கள் இப்போ உங்களை கண்ணில் வந்து தென்படும். இல்ல அந்த பொருள்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு தகவல் வந்து கிடைக்கும். நீங்க ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, காணா போன பொருள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பொருளுக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிய வரும். அது மாதிரி பாகப்பிரிவினை பண்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுமூகமாக இருக்கும். ஏற்கனவே ஏதாவது உயில் எழுதி அந்த உயில்ல ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப வந்து சீராகும். இடப்பெயர்ச்சி, விரும்பத்தக்க இடப்பெயர்ச்சி நடக்குங்க. இப்ப தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்க ஏதாவது இடப்பெயர்ச்சி நடக்கணும் அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து கல்வியில வந்து ஏதாவது குறைபாடு வந்து வரும்.
குறிப்பா வந்து அவங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து வரும். அப்ப பெற்றோர்கள் வந்து மாணவர்களோட மேல அதிகமா வந்து கவனத்தை வந்து வச்சுக்கணும். அதாவது மே மாசம் வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குது. அதனால இந்த இருந்தாலும் மாணவர்கள் பெற்றவங்க வந்து ரொம்ப கவனமா பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கணும். அவங்க படிக்கிறாங்களா, படிக்காம வந்து போன்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். அதே மாதிரி பள்ளியில வந்து நல்ல பிள்ளைங்க கூட தான் அவங்க வந்து பழகுறாங்களா, அவங்களோட நட்பு வட்டாரம் எப்படி இருக்கு, நட்பு வட்டாரம் அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு நன்மையை தரதாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். சில மாணவர்களுக்கு வந்து பள்ளியை வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். கல்லூரியில வந்து ஏதாவது பள்ளி கல்லூரியில வந்து ஏதாவது வந்து படிப்புல வந்து ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி தாயோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது புதுசாக சொத்து வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா, இப்ப ஏதாவது புதுசாக வந்து சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க முழுமையா அந்த சொத்தோட தகவல்களை வந்து விசாரிக்கணும். நிறைய பேர் வந்து இந்த நாள்ல வந்து ராகு இருக்கும் போதோ, நாள்ல வந்து கேது இருக்கும் போதோ சொத்து வாங்கினாங்கன்னா, அந்த சொத்துல வந்து நிறைய வந்து இந்த சல்லிய தோஷம் இருக்கிறது, இல்ல வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு வீட்டையோ மனையையோ அவங்க வந்து வாங்குறது, பூமியோட அதிர்வலைகள் வந்து நல்லா இல்லாத ஒரு மனையை வந்து அவங்க வந்து தேர்வு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். அப்படியே எல்லாமே நல்லா இருந்தா கூட அவங்களே வந்து சில விஷயங்கள்ல தவறுதலா பண்ணிடுவாங்க. வாஸ்து நல்லா இருக்க வீட்டை ஏதோ ஒரு தவறான வழி நடத்துதல் பேர வீட்டை வந்து அவங்களே வந்து இடிச்சு உடைச்சி வந்து வாஸ்து குறைபாடு உள்ளதாக வந்து ஆக்கிடுவாங்க. அப்ப சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போது மிகுந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு அவசியம். கால்நடை வளர்க்குறவங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா வந்து இந்த கோழியெல்லாம் வந்து இந்த பறவைகள் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து சின்ன உயிர், அதுக்கெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல ராகு வரும்போது சேதம் வந்து அதிகமாகும். அதனால ரொம்ப கவனமா வந்து பராமரிக்கிறது நல்லது. இது 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து இருக்க, அதாவது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாகும். ஏதாவது பூர்வீக சொத்து வந்து பங்கு பிரிச்சு வராம இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப பூர்வீக சொத்து பங்கு பிரிச்சு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிரும். பூர்வீக சொத்தால் ஏதாவது வந்து மனக்குழப்பம் இருக்கு, மனக்கசப்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து ரெக்டிபிகேஷன் பண்ணிக்க முடியும். இப்ப பூர்வீக சொத்துல வந்து பல வருடமாக வந்து நீங்க வந்து குடியிருக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த பூர்வீக சொத்துல வந்து குடியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இப்ப ஆர்வம் வந்து அதிகரிக்கும். குழந்தைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா உங்களோட சொந்த பொறுப்புல வந்து கண்காணிக்கணும்ன்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப 7ஆம் இடத்துக்கு திருமணத்துக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம். இந்த காலகட்டங்கள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் வேலையை வந்து விடணும். சில பேர் வந்து சொத்தை வித்து வந்து 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும் போது சில பேர் வந்து சொத்தை வித்து கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அது மாதிரி 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்துல எந்த ப்ராப்ளமும் வந்து அவங்களுக்கு வராது. ஆனா விரயங்கள், சுப விரயங்கள் வந்து அதிகமாகும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, தோட்டம் வாங்குறது, தொடர்பு வாங்குறது, இந்த மாதிரி வந்து சுப விரயங்கள் வந்து அவங்க வந்து அதிகமாகும். இந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்க வந்து விரயத்தை வந்து சுபமாக்கிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது, ஏதாவது அசையும் சொத்து அசையா சொத்தை வந்து முதலீடு செய்யறது, தங்கத்துல முதலீடு செய்யறது, இந்த மாதிரி வந்து அவங்க சில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க வந்து கவனமாக செயல்பட்டால் இந்த 2026ஆம் ஆண்டுல அவங்களுக்கு நேர்மையான பலன்கள் வந்து நிச்சயமா இருக்கும். இப்ப பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்த பிறகு அவங்க ஜாதகத்துல வந்து எல்லா விதமான பாக்கிய பலன்களையும் அனுபவிச்சிருவாங்கன்றத நம்ம வந்து முதலையே வந்து சொல்லிட்டோம். இப்ப 10ல ஒரு பாவி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பழமொழி. 10ல வந்து கேது இருக்கிறாரு. 10ல ஒரு பாவியா இருந்தா கூட 10ல இருக்கிற கேது வந்து தொழில வந்து சுருக்குவார். அப்ப கொடுக்கல் வாங்கல்ல வந்து கவனம் வந்து தேவை. அந்நிய நபர்களால் எதுவும் ஆபத்து வராம நீங்க வந்து பார்த்துக்கணும். இப்ப 2026ஆம் ஆண்டு விருச்சக ராசியினருக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைய வேண்டும்ன்றத நீங்களே வந்து தீர்மானிக்க முடியும். அதாவது விருச்சக ராசியினருக்கு எப்பயுமே வந்து கோபம் வந்து ரொம்ப அதிகமா வரும். அதனால தன்னம்பிக்கை அதிகம் உண்டு. தன்னால எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உண்டு. ஆனா
கோபம் வந்து அவங்களுக்கு கூடயே இருந்து குளிபறிக்கும். அவங்களுக்கு லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நடக்கிற ஒரு நல்லதுக்கும் சரி ஒரு கெட்டதுக்கும் சரி அவங்களே வந்து காரணமாக இருப்பாங்க. அதனால உங்களோட இந்த 2026ஆம் ஆண்டு கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமும் பாதகமும் கலந்து இருப்பதால் நல்ல முறையான குடும்ப உறுப்பினர்களை ஆலோசனை கேட்டு வழிநடத்துதல் பேரில் நீங்க எல்லா விஷயங்களையும் செய்யும் போது பெரிய பாதிப்புகள் வராது. அதே நேரத்துல நீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அமாவாசை நாட்களில் அங்காளம்மன் வழிபாடு வந்து பண்ணணும். அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்ப இந்த 2026ஆம் ஆண்டு ஏதாவது இந்த வீடு கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, ஏன்னா நாள்ல வந்து ராகு இருக்காரு இல்லையா, 4ஆம் இடம் தான் ஒருத்தவங்களோட ஆரோக்கியத்தை சொல்ற இடம். அந்த இடத்துல ராகு இருக்கிறனால தாயோட ஆரோக்கியத்தையும் ஜாதகோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு செங்கல் தானம் ஒரு சிமெண்ட் தானம் கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு வழங்கும் போது உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும் அப்படின்றத வலியுறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.